முருகனுக்கு அரகுரோகரா. பத்திரிகை.com நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் எதற்காக வருகிறது என்று தெரியுமா? அதை கொண்டாடுகிறோம் அல்லவா? ஏனென்றால் முருகன் விசாக தினத்தில் தான் பிறந்தான். அவன் நெற்றிக்கண்ணிலிருந்து, சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி சரவண பவத்தில் உதித்தான் அல்லவா? சரவணத்தில் உதித்தான். பவ என்றால் உதிக்கிறது, அதாவது பிறப்பு. சரவணத்தில் உதித்தான் அல்லவா? அன்றைய தினம்தான் விசாக நட்சத்திரம். அதனால் நாம் இன்று முருகனுடைய பத்ம சீர்பாதம் நீ வந்து தர வேண்டும் என்று நாம் இந்த நல்ல நாளில் வேண்டிக் கொள்ளலாம். நாம் திருச்சிராப்பள்ளிக்கு போகப் போகிறோம். திருச்சிராப்பள்ளி பற்றி அவரும் அறிந்ததுதான். தாயுமானவர் சுவாமிகள் அங்கு இருக்கிறார். தாயுமானவர் என்றால் சிவபெருமான் தாயுமானவராக ஆனார். அந்த கதையை அவரும் அறிந்ததுதான். இப்பொழுது அந்த பாடலை நாம் வரி வடிவத்தில் முதலில் கண்டு கழித்துவிட்டு பிறகு உரையை காணலாம். சக்தி பாணி நமோ நம, முக்தி ஞானி நமோ நம, தத்துவவாதி நமோ நம, விந்துநாதா சத்துரூபா நமோ நம, ரத்னதீபா நமோ நம, தத் பிரதாபா நமோ நம என்று பாடும் பக்தி பூணாமலே உலகத்தின் மானார் ஜவாதகில் பச்சை பாட்டீர பூஷித கொங்கை மேல் வீழ் பட்டி மாடான நான் உனை விட்டிடாமே உலோகித பத்ம சீர்பாதம் நீ இனி வந்து தாராய். அத்திர தேவாயுதாசுரர் உக்ர சேனாபதி சுசி அர்க்ய சோமாசியா குரு சம்பிரதாயா அர்ச்சனா ஆவாகனா வயலிக்குள் வாழ் நாயக்கா புய அக்ஷமாலாதரா குரமங்கை கோவை சித்திரகோலாகலா வரலக்ஷ்மி ஜாத்தாரதா பல திக்குபாலா சிவாகம தந்திரபோதா சிஷ்டநாதா சிராமலே அப்பர் சுவாமி மகாவிருத தர்பை ஆச்சார வேதியர் தம்பிரானே. எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார் பாருங்கள். நமோ நம நமோ நம என்று ஒவ்வொரு வரியிலும் நமோ நம என்று வருகிறது. நமோ நம என்றால் என்ன? போற்றி போற்றி என்று கூறலாம், அல்லது நம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறான். 2 முறை வணக்கத்தை அவர் தெரிவித்துக் கொள்கிறார். அதனால் இந்த நல்ல நாளில் நாம் முருகனுக்கு நம் வணக்கத்தை தெரிவித்து இந்த பாடலை தொடங்கலாம். சக்தி பாணி நமோ நம. சக்தி என்று கூறுகிறாரே, அவர் கையில் வேல்தானே இருக்கிறது முருகன் கையில் என்று நாம் சிறிது யோஜனை செய்கிறோம். சக்தி என்றால் என்ன? சக்தி என்றால் இந்த பரமேஸ்வரி, பராசக்தி. சக்தி நினது திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திடு என்று ஒரு பாடல் வரும். அதாவது வேலுக்கு சக்தி என்று பெயர். ஏன் அப்படி வந்தது என்றால், பராசக்தி என்ன செய்தால் தன்னுடைய சக்தி அனைத்தையும் ஒரு ஆயுதத்தில் அத்தனையும் அதை இணைத்து முருகனுக்கு வழங்கினாள். எப்பொழுது வழங்கினாள்? அந்த போர் புரிந்தாரே சூரபத்மனுடன், அப்பொழுது இவள் என்ன செய்தாள்? அந்த சக்தியை அவருக்கு முருகனுக்கு வழங்கினார். அதனால் சக்தி பாணி நமோ நம என்று கூறுகிறார். எப்பொழுதுமே முருகன் என்றால் நமக்கு வேலும் மயிலும் தான் நம் கண்முன் எதிரில் தோன்றும் அல்லவா? அதனால் கையில் பாணி என்றால் என்ன? கை. பாணி என்றால் கை. சக்தி என்றால் அந்த வேலையை குறிக்கிறது. அதனால் முருகன் கையில் சக்தியை, அந்த வேலை வைத்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் பாணி கிரகணம் என்று கூறுவார்கள். திருமண நாட்களில் திருமணம் உண்டாகும்போது பாணி கிரகணம். ஏனென்றால் மணமகனும் மணமகளும் கையை பிடித்து கொள்ள வேண்டும். பிடித்து கொள்வது என்பதுதான் கிரகணம். பாணி கிரகணம். பாணி என்றால் கை, கிரகணம். அதனால்தான் நமக்கு சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று வருகிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பாணி என்றால் கை. சக்தியை தன் கையில் வைத்திருப்பவனே யார்? முருகன். அதனால் அவனை போற்றி போற்றி வணங்குகிறேன் என்று தொடங்குகிறார். அந்த வேல் எப்படிப்பட்ட வேல்? ஏனென்றால் சக்தி கொடுத்திருக்கிறார் அல்லவா? சக்தி தன் முலைப்பாலே ஒரு கிண்ணத்தில் ஞானசம்பந்தருக்கு கொடுத்தார். அது ஞானப்பால். அப்பொழுது இது எதுவாக இருக்கும்? இது ஞான வேல். அதனால் அந்த ஞான வேலை முருகன் ஏந்துகிறான். முக்தி ஞானி நமோ நம. முருகன் முக்தியை தரவல்ல ஞான பண்டிதன்.
ஞான பண்டிதனாகவே இருக்கிறான் அவன். அவன் முக்திக்கு வித்து. ஒரு பாடலில் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவணா முத்திக்கொரு வித்து குருபரா என்று கூறுவார். அதனால் முத்திக்கு வித்தாக இருக்கிறான். அதனால் முக்தி ஞானி, முக்தியை தர வல்லவன் என்று வித்தகன் என்று கூறுகிறார். நமோ நம, போற்றி போற்றி. தத்துவ ஆதி நமோ நம, தத்துவங்களுக்கு முதல்வனாக நிற்பவன். 96 தத்துவங்கள் இருக்கிறது நம்முடைய உடலில். அந்த பஞ்சபூதங்களையும் புகுத்திவிட்டு தத்துவங்களையும் புகுத்திவிட்டு நம் உடலை கொடுத்திருக்கிறார் இறைவன். இந்த தத்துவங்களுக்கெல்லாம் அப்பா, அதாவது பிரபஞ்சம் வருவதற்கு முன்னாலேயே முருகன் இருந்திருக்கிறான். முருகன், அதாவது இந்த பிரபஞ்சம் வரும்பொழுது இந்த தத்துவங்கள் எல்லாம் வந்தது. இந்த தத்துவங்களுக்கு முன்னால் அதீதம் என்று கூறுகிறார் அல்லவா. தத்துவ ஆதி நமோ, ஆதி என்றால் தொடக்கம். தத்துவத்துக்கும் முன்னால் வந்தவனே நமோ நம, நாம் போற்றி போற்றி வணங்குகிறேன் வணங்குகிறேன் என்று கூறுகிறார். 96 தத்துவங்களுக்கும் மேற்பட்டவனாக இவன் விளங்குகிறான் என்றால் இவனுடைய சிறப்பை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். விந்து நாத சத்து ரூபா நமோ நம. சிவ தத்துவமாகிய விந்து, சக்தி தத்துவமாகிய நாதம், இரண்டிற்கும் சத்தான உண்மை, சத்து ரூபா என்று கூறுகிறார் அல்லவா. சத்தான உண்மையான உருவம், சத்து என்றால் என்ன? உண்மை. உண்மையான உருவம் வாய்த்தவனாக விளங்கும் முருகன் போற்றி போற்றி. ரத்ன தீபா நமோ நம. ரத்னம் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரத்னம் எப்படி ஜொலிக்கும், எப்படி ஒளிவிடும், ரத்னம் எவ்வாறு ஒளி நிறைந்ததாக இருக்கும் என்று யாவரும் அறிந்ததுதான். அப்படிப்பட்ட மணி விளக்கை போல் இவன் விளங்குகிறான். அப்படிப்பட்ட மணி விளக்கை போல் விளங்குபவனே உன்னை வணங்குகிறேன் வணங்குகிறேன், போற்றுகிறேன் போற்றுகிறேன் என்று கூறுகிறார். தத் பிரதாபா நமோ நம. தனக்குத்தானே நிகரான கீர்த்தியை, தனக்குத்தானே நிகரான புகழ், திருப்புகழ் இருக்கிறதே அவனுக்குத்தான் உரியது. திருப்புகழ் என்று எந்த நூலுக்கும் அந்த பெயர் வைக்கவில்லை. ஆனால் அது துதி பாடும். இருந்தாலும் திருப்புகழ் என்றாலே முருகனை சார்ந்ததுதான். தத் பிரதாபா என்றால் அவனுக்கு நிகர் அவன்தான். அவன் புகழுக்கு நிகர் வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை, அப்படிப்பட்டவனை போற்றி போற்றி என்று பாடும் பக்தி பூணாமலே. நான் பக்தி பூண்டிருக்க வேண்டும், அதாவது முருகனிடம் பக்தி வேண்டும். அந்த காலத்தில் கிருதயுகத்தில் தியானத்தால் முக்தி கிட்டும், திரேதாயுகத்தில் யாகத்தால் முக்தி கிட்டும், துவாபர யுகத்தில் பூஜையினால் முக்தி கிட்டும். ஆனால் இந்த கலியுகத்தில் பக்தி செய்தாலே முக்தி கிட்டும். அப்படிப்பட்ட பக்தியை நான் பூணாமல் இருந்து விட்டேன். பக்தியை அப்படி பூண்டு இருந்தால் இவ்வளவு நேரம் நாம் சொன்னோமே அவ்வளவையும் நான் சொல்லியிருப்பேன் முருகா. நான் பக்தி பூணாமலே என்ன செய்தேன்? உலகத்தில் மானார், இந்த உலகத்தில் திரிகிறார்களே, மான் போன்று இருக்கிறார்களே பெண்கள், அந்த பெண்களது ஜவ்வாது அகில் பச்சை பாட்டீர பூஷித்த, அதாவது ஜவ்வாது அகில் சாந்து பச்சை கற்பூரம் சந்தனமாக இவற்றை குழைத்து அவர்கள் தன் உடம்பில் பூசிக்கொள்வார்களாம். அப்படிப்பட்ட கலவையை பூசிய கொங்கை மேல் வீழ் மார்பில் வீழ்ந்து கிடக்கின்றேன். உன்னை நான் நினைக்கவே இல்லை, உன்னை பக்தி பூணாது அவர்கள் பால் நான் வீழ்ந்து விட்டேன் என்று கூறுகிறார். அதாவது அவர் அப்படி இருந்தாரா இல்லையா என்று தெரியாது, இது எல்லாம் நமக்காகவே. ஏனென்றால் அப்படி இருக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். அதில் உள் கருத்து என்னவென்றால், அப்படி கெட்ட வழிக்கு போகாதீர்கள், பக்தி பூணுங்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொங்கை மேல் வீழ், நான் யார்? பட்டி மாடான நான். பட்டி மாடு என்றால் எதற்கும் உதவாத மாடு. அந்த பட்டி மாடான நான் எதற்கும் உதவாத திருட்டு மாடு என்று கூறுவார்கள். திருட்டு மாடாகிய நான் உன்னை விட்டிராமே, உன்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் முருகா. ஆனால் உன்னை விட்டு நான் மயல் கொண்டு, மாதர் மேல் மயல் கொண்டு திரிகின்றேன். அப்படி இருக்கக்கூடாது. உலோக ஈத பத்ம சீர்பாதம், உலகிற்கெல்லாம் நீ இதமாக நலத்தை தருகிறாய் அல்லவா. எப்படி? உன்னுடைய பாதத்தால் நலத்தை தருகிறார். அப்படி தாமரை போன்ற உன் சிறந்த பாதங்களை நீ இனி வந்து தாராய். நான் இங்கேயே இருக்கிறேன், நீ என்னிடம் வந்து நீ எனக்கு தர வேண்டும், அருள வேண்டும் என்று அவர் கெஞ்சுகிறார். அவருக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் எவ்வளவு பக்தி செய்கிறார் அருணகிரிநாதர் அல்லவா. அதனால் வந்து தருவார். எவ்வளவு தந்திருக்கிறார், கந்தர் அனுபூதி தந்திருக்கிறார், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி வகுப்புகள், இவை ஒவ்வொன்றுமே நாம் படித்து தேர்ந்து தெளிவடைய வேண்டும்.
நீ இனி வந்து தாராய் என்று கூறுகிறார். அப்படியே நாமும் இன்றைய தினத்தில் முருகா நீ எங்களுக்கும் உன்னுடைய பாத கமலத்தை தந்து அருள வேண்டும் என்று வேண்டுவோம். அத்திர தேவாயுதா, அத்திர என்றால் என்ன? அஸ்திரம். ஸ்திரம் என்றால் நிலையாக உள்ளது. போட்டு விட்டால் அஸ்திரம் என்றால் நிலையாக இல்லாமல் அது திரிகிறது. ஏதாவது ஏவினால் இந்த இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போய்விடும். அதுதான் அஸ்திரம். அஸ்திர தேவாயுதா, அஸ்திர தேவதைகள் என்றால் என்ன? அஸ்திரங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த எல்லா அஸ்திரங்களுக்கும் தேவதையாக தலைவனாக யார் விளங்குகிறார்? இந்த வேல் விளங்குகிறது. வேலாயுதத்தை ஏந்தியவனே அஸ்திர தேவாயுதா, அப்படிப்பட்ட வேலை, அஸ்திரங்களுக்கெல்லாம் தலைவனான வேலை ஏந்தியவனே. சுரர் உக்ர சேனாபதி, தேவர்களுக்கு ஏற்ற மிக உக்கிரமான சேனாபதியே. தேவர்கள் எல்லாம் சேனைகள், அவர்களுக்கு இவன் அதிபதியாக இருந்தான். சேனைக்கு ஒரு தலைவன் வேண்டுமல்லவா? இவன் சேனாதிபதியாக இருந்தான். சுசி அர்க்ய சோமாசி, அதாவது சுசி அர்க்யம் என்று சொல்லுகிறார் அல்லவா? தூய்மையான மந்திர நீரோடு, மந்திரத்தை எப்பொழுதும் அர்க்யம் செய்வார்கள், கையில் விட்டு கொண்டு அர்க்யம் செய்வார்கள். தூய்மையான அந்த மந்திர நீரோடு அர்க்ய சோமாசியா என்று கூறுகிறார். அதாவது சோமரசத்தை பிழிந்து செய்யப்படும் ஒரு யாகம், அது வேள்வி. அது அந்த காலத்தில் பெரிய பெரிய அந்த யோகிகள் முனிவர்கள் எல்லாரும் அந்த சோமாசியா, அது ஒரு பட்டம் கூட உண்டு, சோமாசி என்ற யாகத்தை அவர்கள் செய்வார்கள். குரு சம்பிரதாய, குருமூர்த்தியாக சம்பிரதாயமாக தொன்று தொட்டு விளங்கி வருபவன் முருகன். அதனால் அந்த சோமாசியா குரு என்று கூறுகிறாரே, தூய்மையான மந்திர நீரோடு அந்த சோமரசத்தை பிழிந்து செய்யப்படும் அந்த வேள்வி, அதற்கு சரியாக தொன்று தொட்டு இவரே தலைவனாக இருக்கிறார். சம்பிரதாயமாக தொன்று தொட்டு விளங்கி வருபவன். அர்ச்சனா ஆவாகனா, நாம் அர்ச்சனை செய்கிறோம், பூக்களாலும் செய்கிறோம், குங்குமத்தால் செய்கிறோம், அட்சதையால் செய்கிறோம். அதாலும் மந்திரத்தால் வரவழைத்தல் தான் ஆவாகனா. ஏதாவது ஒன்றை வைத்து அதில் ஆவாகனம் செய்ய வேண்டும். ஆவாகனம் என்றால் முருகன் அதில் இறங்கி இருக்கிறான் என்று பொருள். விபூதியை ஒரு தட்டில் வைத்து ஆவாகனம் செய்தால், அதை மனத்தில் நினைத்து கொண்டு ஆவாகனம் செய்தால் அது முருகன் அதில் இருக்கிறான் என்று பொருள். அப்படி அர்ச்சனைகளிலும் மந்திரத்தால் வரவழைப்பதிலும் நீ வந்து அருள், அப்படி செய்தாலும் நீ வந்து அருள் புரிவாய், அந்த நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? அப்படி அர்ச்சனை செய்தாலும் நீ வருவாய், ஆவாகனம் செய்தாலும் நீ வருவாய் என்ற கருத்தை தான் தெரிவிக்கிறது. வயலிக்குள் வாழ் நாயக்கா, வயலிக்குள் என்றால் வயலூரில் வாழ்கின்ற எங்கள் நாயக்கனே. புய அக்ஷமாலாதரா, திருப்புயங்கள் 12 புயங்கள் இருக்கின்றன. அந்த புயங்களில் ருத்ராட்ச மாலைகளை அணிந்துள்ளவனே. குரமங்கை கோவே, இதை யாவரும் அறிந்ததுதான். குரமங்கை யார்? வள்ளி கோவே என்றால் தலைவன். குரமங்கைக்கு தலைவனாக, அதாவது கணவனாக, மணமகனாக அவன் இருக்கிறான். குரப்பெண்ணின் வள்ளியின் கணவனே. சித்திர கோலாக்கலா, சித்திரம் என்றால் அழகு, அழகும் கோலாகலன் என்றால் என்ன? ஆடம்பரம். அவனுக்கு தன்னை அழகாக அலங்கரித்து கொள்ள வேண்டும், பூஷணங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இளமையாக இருக்கிறான் அல்லவா? அதனால அவனுக்கு மிகவும் பிடிக்கும் சித்திர கோலாகலம் என்றால் என்ன? ஆடம்பரமாக இருப்பான். எல்லா நகைகளையும் அணிந்து கொண்டு அழகா நடனம் ஆடுவான், பாடுவான். எல்லா விதத்திலையும் அவன் இங்கும் அங்கும் ஓடுவான், மயிலில் ஏறி அப்படி ஆடம்பரமாக இருப்பான். ஆடம்பரமும் உடையவனே. விரலக்ஷ்மி ஜாத்தா. விரலக்ஷ்மி என்பது என்ன? வீரலக்ஷ்மியின் குறுக்காக வந்திருக்கிறது. அது விரலக்ஷ்மி என்பது என்ன? வீரலக்ஷ்மியாக ஆகிய பார்வதிக்கு ஜாத்தா என்றால் பிறந்தவனே. அதனால்தான் ஜாதகம் என்று வந்தது. பிறப்பை பற்றி கூறும் அந்த கட்டங்கள் இருக்கிறதே, ஜாதகம் என்று அதனால்தான் வந்தது. அதனால்தான் ஜாதகம். ஜாத்தா என்றால் பிறப்பு. அதனால் இந்த பார்வதியின் மகனாக பிறந்தவனே, வீரலக்ஷ்மி என்பது வீரலக்ஷ்மியார் பார்வதி. ரதா என்றால் இனிமை வாய்ந்தவனே. பல திக்கு, பாலா என்று கூறக்கூடாது. பாலா என்றால் பரிபாலனம் செய்பவன், காப்பவன். பல திக்குகள்
8 திக்காகவும் வைத்து கொள்ளலாம். அதன் இடுக்கில் இருக்கிறதே அந்த திக்குகளையும் வைத்து கொள்ளலாம். 24, 36 என்று பல திக்குகள், எல்லா திக்குகளும் என்று சொல்லிவிட்டால் போதுமே. எல்லா திக்குகளையும் அவன் காப்பாற்றுகிறான். பாலா என்றால் காப்பாற்றுகிறான். சிவாகம தந்திர போதா, சிவ தத்துவத்தை விளக்கும் ஆகம நூல்களை உபதேசித்த குரு. இவன் சிவ தத்துவங்களை எல்லாம் விளக்குவானாம். சிறிய வயதிலேயே அப்படிப்பட்டவனாக வித்தகனாக இருந்தான். சிட்டநாதா, ஞானிகளுக்கெல்லாம் இவன் தலைவனாக இருக்கிறான். சிராமலை அப்பர் சுவாமி. சிராமலை என்பது என்ன? திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியில் அப்பனாகிய தாய்மானர் சுவாமிக்கு குருவாய் விளங்கினார். குருவாய் விளங்கிய சுவாமியே. சுவாமி என்று, சுவாமி என்றால் சொத்து என்று அர்த்தம். சிவபெருமானுடைய சொத்து தானே முருகன். அப்படிப்பட்ட குருவாய் விளங்கிய சுவாமியே. மகாவிரத தர்பை ஆச்சார வேதியர் தம்பிரானே. மகாவிரதம், விரதம் என்றால் என்ன? விரதங்கள். இந்த வேதியர்கள் எல்லாம் விரதங்கள் இருப்பார்கள். எப்பொழுதுமே தர்பையை வைத்து கொண்டுதான் சுற்றுவார்கள். அந்த தர்பை புல்லுடனும் ஆச்சாரத்துடன் இருப்பார்கள். அந்த உள்ள அந்தணர்கள் அத்தனை பேருக்கும் அவன் தலைவனாக விளங்குகிறான். சிவதத்துவத்தை விளக்கும் ஆகம நூல்களை உபதேசிக்கும் குருவே என்று கூறுவதை அறிந்தால் சிவபெருமானும் முருகனும் ஒன்று என்று இந்த பாடல் மூலம் அறியலாம். தர்பை ஆச்சார வேதியர் என்று கூறி தர்பையின் பெருமையை மிகவும் அழகாக இந்த பாடலில் எடுத்துரைக்கிறார். இந்து மதத்தை பொறுத்தவரை தர்பை புல்லிற்கு முக்கியத்துவம் அளித்திருப்பது நமக்கு தெரிய வருகிறது. கிருஷ்ணர் என்ன சொன்னார் பகவத்கீதையில்? அதாவது தியானம் பயிலும் போது எப்படி நாம் உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்று. தியானம் செய்கிறோம் அல்லவா, தரையில் உட்காரக்கூடாது. அப்பொழுது தர்பையால் ஆன ஆசனத்தை அமைத்து அதன் மேல் தோலை, மான் தோல் அல்லது ஏதாவது ஒரு மெல்லிய துணியை போட்டுவிட்டு அதன் மேல் உட்கார்ந்து தான் தியானம் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். மான் தோல் அல்லது ஏதாவது மெல்லிய துணியை போட்டு அதன் மேல் உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்று. திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவ சுவாமி கோயிலில் காட்சி தரும் அந்த தட்சிணாமூர்த்தி தர்பாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் சென்றால் மறுபடியும் போய் பாருங்கள். மகாவிரத தர்பை ஆச்சார வேதிய தம்பிரானே. சிறந்த விரதங்களோடு தர்பை புல்லுடனும் ஆச்சாரத்துடனும் உள்ள வேத நாயக்கனான தட்சிணாமூர்த்தியின் நாயக்கனே முருகன். முருகன் நாயக்கன் என்றால் என்ன? தட்சிணாமூர்த்தியே ஒரு நாயக்கன் தான், தலைவன் தான். அவனுக்கும் தலைவனாக முருகன் விளங்குகிறான். திருநள்ளாறு என்னும் தலம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த தல விருட்சமாக அமைந்திருப்பது என்ன? இந்த தர்பை புல் தான் தலவிருட்சமாக அமைந்திருக்கிறது. ராவணன் சீதாதேவியை அபகரித்து கொண்டு சென்ற போது அப்பொழுது ராமனுக்கு தெரிந்தது இந்த கடல் வழியாகத்தான் இலங்கையை அடைய வேண்டும் என்று. அவனுக்கு தெரிந்துவிட்டது இலங்கைக்கு எடுத்து சென்று விட்டான் சீதையே என்று. அதனால் கடல் வழியாக செல்ல வேண்டும். அதனால் அந்த சமுத்திரராஜனை வேண்டினால் அந்த சமுத்திரராஜன் வழி கொடுப்பார் என்று நம்பி என்ன செய்தார்? ராமபிரான் அந்த தர்பை புல்லில் செய்த படுக்கையில் கிடந்தபடி தவம் செய்தார் ராமபிரான். எந்த இடத்தில்? திருப்புல்லானியில். அவ்வளவு நாட்கள் அவர் தவம் செய்திருக்கிறார். தர்பை புல் கொண்டு ஈமக்கடன்கள் செய்வார்கள். ஈமக்கடன்கள் செய்த திருமால் கும்பகோணத்தில் எப்படி இருக்கிறார் என்றால் சாரங்கபாணியாக காட்சி தருகிறார். தர்பையின் நுனி பெருத்திருந்தால், அதாவது தர்பை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள், அதன் நுனி பெருத்தி இருந்தால் அது பெண் தர்பையாகும். அதன் அடி பருத்தி இருந்தால் அது நபும்சகம், அதாவது பெண்ணும் அல்ல ஆணும் அல்ல, நபும்சக தர்பையாகும். அடி முதல் நுனி வரை, அதாவது மேலிருந்து கீழ் வரை ஒரே சீராக இருந்தால் அதுதான் ஆண் தர்பையாகும். அந்த தர்பைக்கு பல பெயர்கள் உண்டு. நாணல், யாவைப்புல், அருகு, நெல் புல், விழல், மற்ற தானியங்கள் புல், மருள்பட்டை, சவட்டை, கோரைப்புல், கோதுமை புல். ஆகவே 10 வகை தர்பைகள். தர்பையின் அடிப்பகுதியில் யார் இருக்கிறார்? பிரம்மா இருக்கிறார். நடுவில் விஷ்ணு இருக்கிறார். மேலே முனைப்பகுதியில் ஈசனும் இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த தர்பை வகை மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக கருதப்படுகிறது. அதனால்தான் இது விஷத்தை முறிக்கும் குணம் இருக்கிறது இந்த தர்பைக்கு. அதனால்தான்
அந்த சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றினார் அல்லவா, ஆகாசமாகிய சிவபெருமானிடமிருந்து வந்த அந்த பொறி வாயுவிடம் தரப்பட்டு, வாயு அக்னியிடம் தரப்பட்டு, அந்த பொறி இந்த நீரிடம் தரப்பட்டு, கங்கை தான் நீர், பிறகு அந்த புன்னல் சரவண பொய்கையில் விடப்பட்டது என்று தெரிகிறது. இந்த சரவணம் என்றால் என்ன? சரம் என்றால் தர்பை, வனம் என்றால் காடு. ஏன் அப்படி விடப்பட்டது என்றால், அது மின்சாரம் போன்று ஒரு சிறந்த ஒரு பண்பு இருக்கிறது அல்லவா, அது அதை போக்கும், அந்த தன்மையை போக்கும். அதனால் சரவணத்தில் விடப்பட்டது. இந்த கீரிப்பிள்ளை பாம்பை தின்றுவிட்டு, அதாவது அதை விழுங்கிவிட்டு அதற்கும் விஷம் வந்திருக்கும் அல்லவா, இந்த தர்பை காட்டில் அது புரளுமான். அப்பொழுதுதான் அதற்குள் இருக்கும் அந்த விஷமெல்லாம் வெளிவந்து விடும். அதனால் அடுத்த முறை பாம்பை அது சாப்பிடாது என்று நாம் கூற முடியாது. அப்படி விஷத்தை எடுக்கும் தன்மை இந்த தர்பை கொண்டு. அதனால் தர்பை எப்பொழுதுமே நல்ல பண்பாக இருக்கிறது. அதனால் தர்பையை கண்டால் நாம் விலகி விடக்கூடாது. இப்படியாக இந்த பாடல் இவரை போற்றி போற்றி என்று எவ்வளவு அழகாக சக்தி பாணி நமோ நம என்று கூறி தர்பை ஆச்சார தேசிகர் இவர்களை பற்றி கூறி முடிக்கிறார். நாம் இந்த வைகாசி விசாகத்தில் நாமும் இறைவனின் பாத கமலத்தை அர்ச்சனை செய்து அவரை நேரில் காணுவதற்காக நாம் முயற்சி செய்து, கனவிலாவது காணுவதற்காக முயற்சி செய்து அவரை போற்றி புகழ்வோம். நன்றி, வணக்கம்.